உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை நிறைய வாசிச்சிருக்கோம். கடிதம் யோசிச்சு பாருங்களேன், 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கடிதம் என்கின்ற வகை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் பொதுமக்கள் அளவில் கூட இந்த கடிதங்கள் போக்குவரத்து நடந்தது என்பது 19ஆம் நூற்றாண்டில். அப்போ புதியதாக வந்திருக்கின்ற ஒரு சமூக நடைமுறை. அந்த நடைமுறையை கூட நம்முடைய வள்ளல் பெருமான் மிகச் சிறப்பாக பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் பலருக்கும் கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த கடிதம் ரொம்ப சுவாரஸ்யம். என்னன்னா, ஒரு நண்பருக்கு அவர் எவ்வளவு தூரம் ஆதுரமாக அல்லது ஒரு ஆசுவாசம் தருவதை போல் கடிதம் எழுதுகிறார். நான் ஒரு மிக உயர்ந்த ஞானி, நான் தான் சமூக புரட்சியாளன், அதனாலெல்லாம் உனக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பெல்லாம் இல்லாமல், அந்த மாதிரியான எதேச்சாதிகார சிந்தனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப அக்கறையாக இந்த கடிதத்தை அவர் தொடர்ந்து எழுதுகிறாரு. அதில் கடிதம் எழுதுகின்ற அவருக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லைன்ன உடனே அதுக்கு ஒரு மருத்துவ குறிப்பையும் அதில் கொடுக்குறார். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். நாம் நிறைய பார்த்துருக்கோம். சித்த மருத்துவம் என்பது நம்முடைய சித்தர்கள் 15 சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ முறை. அதில் மிக நவீன சித்தராகிய நம்முடைய வள்ளல் பெருமான் கூட இந்த சித்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த சித்த மருத்துவ குறிப்புகளை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்ங்கிறது தான் நாம் வியக்க வேண்டிய ஒரு விஷயம். கடிதத்தை பார்க்கலாமா? மற்றவங்க கடிதத்தை படிக்கிறது தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதியிருக்கின்ற இந்த கடிதம் என்பது நிச்சயமாக நமக்கான கடிதமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இந்த கடிதத்தின் சிறப்பு. கடிதத்தை பாருங்க. கல்வி கேள்விகளில் சிறந்து அருள் அறிவு ஒழுக்கங்களில் இயைந்து விளங்குகின்ற தங்கட்கு அனந்த முறை வந்தனம் வந்தனம். தங்கள் சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். தாங்கள் கொத்தன் வசம் அனுப்புவித்த கடிதமும் நாகவல்லியும் சம்பிர பலங்களும் வரப்பெற்றோம். இவ்விடம் கடிதம் அனுப்பும் தோறும் இந்த பிரகாரம் அனுப்புவது பிரயாசம் என்று என் மனம் என்னை வருத்துகின்றது. சீரகத்தை கியாழம் செய்து அந்த கியாழத்தில் சுக்கை ஊற வைத்து ஒரு சாமம் சென்றபின் எடுத்து உலர்த்தி தூள் செய்து வைத்துக் கொண்டு அந்த தூள் காசி இடை, அதில் பஸ்பம் அரிசி இடை வைத்து நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும். பத்தியம் இச்சா பத்தியம் தலை முழுக்கு பசு நெய்யில் முழுக வேண்டும். பொன்னுசாமி பிள்ளை என்கின்ற அவருடைய நண்பருக்கு எழுதுகின்ற கடிதம். அவர் ஒருத்தர் மூலமாக சில பல விஷயங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நாகவல்லி, சம்பிரமம் அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு தகவல் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி முறையில் நீங்கள் அனுப்புறதை பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குது, கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது. யோசிச்சு பாருங்களேன், மற்றவங்கள்ட்ட இந்த ஏதாவது ஒன்று நமக்கு வருதுன்னா நாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்போம். அது எவ்வளவு தூரம் அவர்கள் அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள், அதனுடைய கஷ்டம் என்ன, எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டார்கள், எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டார்கள், இதை பற்றியெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு வள்ளல் பெருமான், அதுதான் மிக முக்கியம், ஒரு ஞானி என்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒருவர், நீங்கள் அனுப்பினது கிடைச்சிது, ஆனால் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே எனக்காகன்னு நினச்சா மனசு வருந்தது அப்படிங்கிறாரு. அதை தவிர ஒரு பத்திய குறிப்பையும் கொடுக்கிறார். முதல்ல அந்த கடிதத்தை படிச்சிடலாமா திரும்ப? கல்வி கேள்விகளில் சிறந்து அருளறிவு ஒழுக்கங்களில் இயைந்து விளங்குகின்ற தங்கட்கு அனந்த முறை வந்தனம் வந்தனம். யார் சொல்றார், எப்படி சொல்றாருங்கிறது மிக முக்கியம். கல்வி கேள்விகளில் சிறந்து அப்படின்னா வள்ளல் பெருமானுடைய கல்வியையும் கேள்வியையும் ஞானத்தையும் அவருடைய தமிழ் புலமையையும் கவிதை புலமையும் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையில் அதை பற்றியெல்லாம் மனசில் வைத்து கொள்ளாமல் நான் உயர்ந்தவன் என்கின்ற உணர்வு இல்லாமல் தன்னுடைய நண்பரை எப்படி அழைக்கிறார் பாருங்க. டு அட்ரஸ் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஒருத்தரை நாம் கடிதம் எழுதுகிறோம், ஒருத்தருக்கு செய்தி அனுப்புகிறோம்னா அவர் எந்தெந்த விதங்களில் உயர்ந்தவர் என்பதை சொல்லுகின்ற விதத்தில் துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் வள்ளல் பெருமான். கல்வி கேள்விகளில் சிறந்து ஒழுக்கத்தில் சிறந்து நிற்கின்ற உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் வந்தனம் அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி வள்ளல் பெருமான் நின்று நமக்கு இது அப்படியே நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கடிதம். அதுதான் அதில் ரொம்ப அழகு.
கடிதம் என்பதே என்ன, நம்ம நேரடியாக போக முடியல, சொல்ல வேண்டிய விஷயத்தை வார்த்தைகளில் ஏற்றி சொல்கிறோம் என்றால் அவருடைய பணிவு, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, பாசம், வணக்கம் எல்லாவற்றையும் முதல் வரியிலேயே கொட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, தங்கள் சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். என்னோட கதையை நீங்க கேட்கறதுங்கிறத தவிர உங்களோட சுப சரித்திர விபவங்களை, சரித்திர விபவங்கள்னா தினசரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்களையும் கேட்க ஆசையோடு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது, தாங்கள் கொத்தன் வசம் அனுப்புவித்த கடிதமும் நாகவல்லியும் சம்பிர பலங்களும் வரப்பெற்றோம். நீங்கள் கொத்தன்கிறவர் மூலமாக கொடுத்து அனுப்பிய நாகவல்லி, கடிதம், சம்பிர பலவங்கள் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறார். அந்த தகவல் ஒவ்வொன்றா எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. முதல்ல அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு, உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் கொடுத்து அனுப்பிய இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்படிங்கிறார். அடுத்தது ஒரு சின்ன வருத்தத்தை பதிவு செய்கிறார். அதை பாருங்க. இவ்விடம் கடிதம் அனுப்பும் தோறும் இந்த பிரகாரம் அனுப்புவது பிரயாசம் என்று என் மனம் என்னை வருத்துகின்றது. கடிதத்தை அனுப்பிடுறீங்க, கூடவே சேர்ந்து இந்த மாதிரி பொருட்களையும் அனுப்புகிறீங்கல்ல, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார். அதன் மூலமாக தன்னுடைய நண்பருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிடுமோ, கூடுதலாக அலைச்சல் வந்துவிடுமோங்கிற அக்கறையில் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்தது ஒரு பத்திய குறிப்பை சொல்கிறார். இது மிக அழகான ஒரு பத்திய குறிப்பு. அதில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப அழகு. சீரகத்தை கியாழம் செய்து அந்த கியாழத்தில் சுக்கை ஊற வைத்து ஒரு சாமம் சென்றபின் எடுத்து உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு அந்த தூள் காசி இடை, அதில் பஸ்பம் அரிசி இடை வைத்து நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும். அதாவது சீரகம், சுக்கு இதையெல்லாம் வச்சு பொடி பண்ணிட்டு அந்த தூள் காசி இடைங்கிறார். காசி இடைனா காசு. அந்த காலத்துலலாம் காசு இருந்ததுல, 8 அணா 4 அணா 5 பைசா 1 பைசா, இந்த காசோட எடை அது எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த எடை அளவுக்கு அந்த சுக்குத்தூளை வச்சுக்கோங்க, அப்புறம் அரிசி எடை அளவுக்கு இன்னொரு தூளை வச்சுக்கோங்கன்னு ஒவ்வொன்றும். அரிசி எவ்வளோ சின்னது இல்லை, அது அளவுக்கு அந்த பொடியை எடுத்து வச்சுக்கோங்க, அதை நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய பத்தியத்தை இயல்பாக சொல்லி தருகிறார் பாருங்கள். ஒரு பக்க அளவு கடிதம் எல்லா விஷயங்களையும் கொட்டி குவிக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானா. வியந்து பார்க்க வேண்டிய ஒரு கடிதமாக இது இருக்கிறது. இதை நாமே கூட நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு கடிதமாக எடுத்து வைத்து கொள்ளலாம். ஏன்னா அதில் இருக்கின்ற அக்கறை, அன்பு, கருணை, காருண்யம், இப்படி எல்லாவற்றையும் நாம் வியந்து 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 பாராட்டுவோம். அது ஒன்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற ஞானத்துக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.